ஹாய் வியூவர்ஸ், இது என்னோட ஃபர்ஸ்ட் சமையல் vlog. பேச்சுலர்ஸ் அண்ட் சிங்கிள்ஸ்க்காகவே ஹெல்தி அண்ட் ஈஸி ரெசிபி. ஹோட்டல்ஸில் நிறைய சாப்பிட்றவங்க வாரத்தில் 2 நாள் இதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. மண்சட்டி ரசம் சாதம். முதல்ல உங்களுக்கு தேவையான அரிசி எடுத்து கழுவிட்டு வேக வச்சு எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, கொஞ்சமாக புளிக்கு பதில் குட்டி லெமன் கூட யூஸ் பண்ணலாம். புளி இப்படி கரைச்சி எடுத்துக்கோங்க. Come on, let's start. மண்சட்டி ஸ்டவ்வில் வச்சுட்டு ஆன் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்படியே லேசாக சூடாக கடுகு போட்டுக்கோங்க, சீரகம் போட்டுக்கோங்க, அப்புறம் வெந்தயம் எல்லாமே சிறிதளவு தான். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு தக்காளியை போட்டு வதக்குங்க. பூண்டு அதை கொஞ்சம் பொடிச்சு போட்டுக்கோங்க, வதக்கி விடுங்க. தேவையான அளவு வாட்டரை ஊற்றுக்குங்க. இப்போது தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க. லேசாக கலக்கி விட்டுட்டு மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுருங்க. அப்புறம் திரும்பி கலக்கிட்டு கொத்தமல்லி இதை கட் பண்ணி போட்டுவிட்டுங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ கரைச்சி வச்ச புளியை இதில் சேர்த்துருங்க. இது செஞ்சு முடித்த பிறகு இது கூட ஆலு புஜியா, கார பூந்தி, மிக்சர் உங்களோட சாய்ஸ் எது வேணால் கூட வச்சு சாப்பிட்லாம். கிரேவி கூட இதை எந்த கிரேவியாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் இதோட. இப்போ லைட்டாக கொதி வந்தால் போதும். உடனே நம்ம ரசப்பொடியை சேர்த்துடணும். ரொம்ப கொதிச்சா நல்லாவே இருக்காது. ரசப்பொடி சேர்த்து தான் லைட்டாக கலக்கி விட்டுட்டு இப்போ வேக வச்ச சாதத்தை அதனோட கலந்துடணும். சாதத்தில் தண்ணி நிறைய வடிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கஞ்சி கலந்த சாதமாக இருந்தால் கூட ரொம்ப நல்லது. ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அப்படியே இப்போ சாதத்தை லைட்டாக அப்படியே கலந்து விடுங்க. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுருங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ரச சாதம் ரெடி. அப்படியே அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூளை தூவி நெய் ஊற்றி மணக்க மணக்க சும்மா. ரசப்பொடி ரொம்ப காரமாக இருந்தால் புளி ஓரளவுக்கு சேர்த்துக்குங்க. ரசப்பொடி ரொம்ப லைட் காரமாக இருந்தால் புளியும் ரொம்ப லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ மண்சட்டிலேருந்து பிளேட்டில் பரிமாறிக்குங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு நீங்களே தான் பரிமாறிக்கணும். இந்த மண்சட்டி சமையலுக்குனே ஒரு தனி டேஸ்ட் இருக்குங்க. கூடவே இந்த மாதிரி கிரேவி, மிக்சர், காரபூந்தி இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நானும் சொல்லிக்க கூடாது தான், இருந்தாலும் சூப்பர்.